ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. நீங்கள் மங்களகரமாய் வாழ்வீர்களாக. உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. கலக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் பெயர்களை பெருமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பாராக. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கரம் பிடித்துவர், உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவாராக. எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நாளில் வந்த அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாள் வந்த அனைவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். இந்த சபை ஆராதனுடைய அந்த மேன்மையை குறித்து ஒரு பாஸ்டர் அவங்களுடைய ஃபேமிலி அவங்க சபையில் நடந்த சம்பவத்தை போட்டார். அது இருக்குமா? ஆறுதல் கீதங்களில் ஆறுதலில் அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து போடுறீங்களா? சரி, நான் சொல்லும் போது போடுறேன். அது ரொம்ப இந்த ஆராதனுடைய மதிப்பை பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சுருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்க, கொஞ்சம் பேர் பார்க்கல. அப்போ அந்த ஆலயம் ஆராதனை எவ்வளோ முக்கியம். அந்த ஆராதனைக்கு வருகிற மக்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுறதே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்த சகோதரி வீட்டுக்கே போயிட்டார்னா அவரை பாடி துதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஒரு பிரசன்னத்தில் இருக்கிற உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்களை அழகுபடுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கும் தொடர்ந்து போன வாரத்திலே நாம் தியானித்த அந்த வசனத்தை இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அந்த வசனத்தை மீண்டும் நீங்கள் படியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை சத்தமாய் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு வேதத்தை படிக்கலாம். ப்ளீஸ் எல்லாரும் வேதம் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரை எல்லாரும் படிக்கலாம். ஒருத்தர் மைக்கில் படிப்பாங்க, நம்ம எல்லாரும் சத்தமாக படிக்கலாம். பேஜ் இன்னும் தெரியல. பேஜ் நம்பர் சொல்லுமா? மைக்கில் பேஜ் நம்பர் சொல்லு. 881 சத்தமாக சொல்லு. 881. என்னம்மா? 881. 881. 881. 881 பக்கம் படிமா. ஸ்டார்ட். பெய்யமின் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவில் இருந்து ஏகமாய் குடியோடி தெக்கோவாவில் எக்காலம் ஊதி பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடே அவளிடத்திற்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூடாரம் போட்டு அவனவன் தன் தன் ஸ்தலத்தின் மேல் மேய்த்து அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்திலே நாம் போயேறும் படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அதன் நிழல்கள் நீண்டு போகிறதே. எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்திலாகும் போயேறி அவளுடைய அரண்மனைகளை அழிப்போம் என்று சொல்லுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமாம் போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தம் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமாய் உன்னை விட்டு பிரியாத படிக்கும். நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமும் ஆக்காத படிக்கும். புத்தி கேள். திராட்சை குலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேலின் மீதியாய் இருந்த கனியை திராட்சை செடியின் கனியை போல் நன்றாய் பொறுக்கி கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருந்தது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகள் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றிவிடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோடு ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்ததை நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிசேதம் வெட்கப்படார்கள். நாணவும் அறியார்கள், ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதனை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய கோபத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த எருசலேமையும் சீயோனையும் குறித்து இவ்வளவு வேதனைப்படுகிறார், இவ்வளவு எரிச்சல் அடைகிறார்? ஏன் இவ்வளவு மக்கள் அந்த சியோன் குமாரத்தி சியோன் மேலும் எருசலேமின் மேலும் இவ்வளவாய் கோபப்படுவதற்கு என்ன காரணம்? என்னெல்லாம் கோபப்படுறான்னு நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். 2ஆம் வசனத்திலே சியோன் குமாரத்தியை நான் என்ன பண்ணுவேன்? பாழாக்குவேன், நான் அவர்களை பாழாக்கிடுவேன்னு சொல்கிறார். ஏன்னா சியோன் குமாரத்தி அவருக்கு ரொம்ப இஷ்டம். சியோனே கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து மகிழுங்கள், ஆர்ப்பரியுங்கள், நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். இப்படி ஆண்டவர் சியோனை வாஞ்சிக்கிறார், நேசிக்கிறார். சியோனின் மேல் அவ்வளோ பிரியப்படுகிறார். சியோனில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். இவ்வளவு நேசம் வைத்த அந்த மக்களை ஏன் இவ்வளவாய் எரிச்சல் அடைந்து சபிக்கிறார்? சொல்கிறார் பாருங்களேன், பாழாக்குவேன், நான் பாழாக்குவேன். 12ஆம் வசனத்தில் அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன். அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன். அவர்களுக்கு ஆசீர்வாதமாக என் கை இருக்காது. என் கரம் அவர்களை பாதுகாப்பாக இருக்காது. என் கரம் அவர்களுக்கு நன்மையாக இருக்காது. நான் விரோதமாய் நீட்டுவேன்னு சொல்கிறார். 19ஆம் வசனத்தில் அவர்களுக்கு தீங்கை வர பண்ணுவேன்றார். தீங்கை நான் வர பண்ணுவேன்றார். 21ஆம் வசனத்தில் இடர்களை உண்டு பண்ணுவேன்றார். நான் அவர்களுக்கு இடரல்களை வைத்திருக்கிறேன்றார். எங்கே போனாலும் இடறி விழுவார்கள், இடரல் அடைவார்கள், அவர்களுக்கு சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது என்று சொல்கிறார். 30ஆம் வசனத்தில் அவர்களை தள்ளிவிட்டாராம். அவர்களை தள்ளிவிட்டாராம். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு கோபப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்த்தோம். 3 காரியங்களை கடந்த வாரத்திலே பார்த்தோம். என்ன காரணம்? முதலாவது காரணம் என்ன? அவர்கள் எவ்வளவுதான் எச்சரித்தாலும் அவர்கள் கர்த்தருடைய புத்தியை கேட்காமல் போனார்கள். அவர் சொன்ன ஆலோசனை கேட்காமல் போனார்கள். அவர் எவ்வளவு எச்சரித்தாலும் அவருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளாமலே போனார்கள். அதனால தான் அவர் கோபப்பட்டார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 2வது நாம் பார்த்தோம், எவ்வளவுதான் அவர்களுக்கு வசனத்தை சொன்னாலும் அந்த வசனத்தின் மேலே அவர்களுக்கு என்ன இல்லை? சோத்திரம், சந்தோஷம் இல்லை. அவர்கள் அதை வாஞ்சியோடு கேட்கவில்லை. அவர்கள் அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். அதில் அவர்கள் நிந்தையாக இருந்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேதம் தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் அடிக்கடி நிறைய பேர்ட்ட சொல்வேன். இந்த வாரத்தில் கூட எப்படியும் ஒரு நிறைய மக்கள்கிட்ட சொன்னேன், வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆசீர்வாதமாக வாழ்வீங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் தீர்க்க ஆயுசாக வாழணுன்னா, ஆரோக்கியமாக வாழணுன்னா வேதம் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள்,
வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் இல்லை. வசனம் தான் நம்ம என்ன பண்ணுமா, குணமாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். டாக்டர் பில்லிகிராமை குறித்து ஒரு செய்தி கேட்டேன். அந்த செய்தியில் அவர் சொன்ன, பில்லிகிராம் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் ரட்சிக்கப்பட்ட போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்களாம், மகனே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து 5 அதிகாரம் சங்கீதம் படிக்கணும். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே எத்தனை அதிகாரம் படிக்கணும், எத்தனை சங்கீதம் படிக்கணும்? 5 சங்கீதம் படிக்கணும், ஒரு நீதிமொழிகள் படிக்கணும். இதை உன் வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் படித்தா ஒரு மாதத்துக்குள்ளே 150 சங்கீதத்தை முடிச்சிடலாம். ஒரு நாள் ஒரு நீதிமொழிகள் படித்தா ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நீதிமொழியை முடிச்சிடலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை படிக்கிறார் அவர்? 12 முறை சங்கீதத்தை முடிக்கிறார், நீதிமொழிகளை முடிக்கிறார். ஆக அவர் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து அவர் மரணம் சந்திக்கும் 80 ஆண்டுகள் வரை இதை மறக்காமல் படித்தாராம். இதை கொஞ்சம் கூட ஒரு நாளும் விடாமல் படித்தாராம். ஹல்லேலூயா. இது மட்டும்தான் படித்தார், வேற எல்லாம் இல்லை. இது ரெகுலர் அவருக்கு. இது இல்லாமல் வேதத்தையும் அவர் ரெகுலராக படிக்க வேண்டியதை படித்தார். இது அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தது, அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. இதை விட்டுறக்கூடாதுன்னு அவர் மரணம் சந்திக்கும் முறை இந்த காரியத்தை செய்தாராம். பல 1000 முறை அதை படித்திருக்கிறார். ஆகவே தான் அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. ஒரே மனிதன் மூலமாய் பல லட்சங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த வேதத்தினுடைய மதிப்பு. இன்றைக்கி நாம் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நீங்கள் நிறைய வேதம் படிங்க, ஆனால் அதுக்கு இடையில் காலையில் எழுந்த உடனே 5 சங்கீதத்தை படிச்சிருங்க தினந்தோறும். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த சங்கீதத்தை நீங்கள் முடிச்சிடணும். காலையில் எழுந்தவுடன் 5 சங்கீதம், ஒரு நீதிமொழிகளை படித்து விடுங்கள். டாக்டர் பில்லிகிராம் அதை செய்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது, அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது. அவர் ஆரோக்கியமாய் ஊழியம் செய்தார், வாழ்ந்தார், சுகித்திருந்தார். இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிறோம். அப்போ இந்த வேதம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். வேதத்தை எத்தனையோ மக்கள் முழங்கால நின்று படித்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சீரும் சிறப்பமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் ஏன் கோபப்படுறார் இந்த எருசலேம் மேலும் சீயோன் மேலும் என்று சொன்னால், வேதத்தை நிந்தையாக அடைந்து வர படிக்கணுமா? இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை சுமப்பதற்கு வெட்கப்படுறாங்க. நிறைய பேர் வெட்கப்படுறாங்க, வேதத்தை சுமக்க வெட்கப்படுறாங்க, வேதத்தை தூக்கிட்டு போகணுமான்னு வெட்கப்படுறாங்க, வேதத்தை தூக்குறதுக்கு வெட்கப்படுறாங்க, வேதத்தை படிக்க முடியலன்றாங்க. அம்மா அங்கே சொல்லுவாங்க, வேதம் படிக்கப்பான்னு பிள்ளைங்களை போமா அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், எல்லா வாலிப தம்பிமார்களுக்கும் சொல்கிறேன், டாக்டர் பில்லிகிராம் எப்படி செய்தார் அப்படி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது நான் நல்ல பெரியாளாக வரணும்னு பாடுபடுறோம், இருக்கட்டும். ஆனால் அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி. நான் இந்த பலவீனப்பட்ட மக்களுக்கு கூட சொல்கிறேன், ஆன்லைனில் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய வேதத்தை கஷ்டப்பட்டு படுக்கையிலேயே கூட படிங்க. ஆனால் தினந்தோறும் 5 சங்கீதத்தையும் ஒரு நீதிமொழியிலும் படிங்க. அதற்கு பிறகு உங்கள் போஷனை நீங்கள் படிங்க. உங்களுக்கு உங்கள் வியாதியிலே கர்த்தர் நல்ல சுகத்தை கர்த்தர் தருவார். உங்கள் பயத்தையெல்லாம் கர்த்தர் போக்குவார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனங்கள் மேல் ஆண்டவர் கோபப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் வேதத்தை மறந்து விட்டார்கள். வேதத்தின் மேல் அவர்கள் விருப்பம் இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், வேதத்தை நாம் அதிகமாக நேசிப்போமானால் கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை போன வாரத்தில் நம்ம படித்தோம். 3வது நம்ம பார்த்தோம், ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார் என்று பார்த்தோம். என்னதுக்கு பார்த்தார்? சிறியோர் முதல் பெரியோர் வரை என்ன ஆசை உடையவர்களாக இருந்தார்களாம்? பொருளாசை உடையவர்களாக இருந்தாங்க. பொருளாசை, பண ஆசை, மண்ணாசை, பொன்னாசை. வேதத்தில் பாருங்கள், இந்த ஆகானுக்கு அந்த ஆசை ஆண்டவர் சொன்னார், இப்போ எரிகோவில் ஒன்று கூட தொடக்கூடாதுன்னார். ஆனாலும் அந்த ஆசை விடலை. பாபிலோன் சால்வையும் கொஞ்சம் பொண்ணையும் வெள்ளியும் கொண்டு போய் நடுவீட்டில் போச்சு வச்சுட்டானா. இன்றைக்கி நம்ம நடுவில் நம்ம இருதயத்துக்கு ஆழத்தில் சில ஆசைகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அந்த காலத்திலலாம் பெந்தகோஸ்துக்காரங்க நகை போட மாட்டாங்க.
இன்றைக்கி பெந்தகோஸ்துக்காரர்களுக்கு நகை ஆசை வந்துடுச்சு. ஏன்னா இப்போ பிரசங்கங்களும் மாறி போச்சு. நகை போடுவது தவறில்லை, இப்போ வைப்பது தவறில்லை. இல்லை அது நீங்கள் போட்டுங்க, போடுறது தான் போட்டுங்க. அதை நான் சத்தியமாக சொல்ல வரல. அந்த டெடிக்கேஷனில் இருந்தாங்க அப்போ. ஆனால் ஆசைகள் உள்ளே இருக்கிறதுனால எல்லாம் போச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் மாறிட்டாங்க. சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசை தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடுது. கேஆசிக்கு ஆசை. எலியா சொன்னார், எலிசா சொல்கிறார், டேய் இதெல்லாம் தேவையில்லை எடுத்துகிட்டு போன்றார் நாகமான்ட்ட. ஆனால் இவன் உள்ளத்தில் பக்கு பக்குன்னு அடிச்சுது. ஐயோ இவ்வளவுத்தையும் விட்டுட்டார் இந்த மனுஷன்னு ஓடி போய் பொய்யும் சொல்லி திடீர்னு வந்துட்டாங்க 2 பேர். கொஞ்சம் வெகுமதி வேணும்னு ஐயா கேட்டார். யார் கேட்டார்? ஐயா கேட்டார். பாவம் அவர் மேலே போட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பழிய ஐயா மேலே போட்டுறாங்க, இல்லை அம்மா மேலே போட்டுறாங்க. இவளால் தாங்க வந்தது, இவரால் தாங்க வந்தது. இந்த ஆதாம் ஏவாள் பிரச்சனை இப்போவும் ஓயில. ஆமாம், ஆதாம் என்ன சொன்னார்? நான் சாப்பிடக்கூடாதுன்ற கனியை நீ புசிதாயோ? ஐயா மன்னிச்சிருங்க, நீ கொடுத்தியே, அவள் தான் எனக்கு கொடுத்தா, அவள் சொல்வா, நீ செய்யலாமா அப்படின்னு ஆண்டவர் ஒன்று கேட்கல, அடிச்சார். சோத்திரம். அந்த அம்மாவை ஏமா அப்படி செஞ்சேன்னா, சர்பம் என்ன ஏமாத்திருச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? தொடாதன்ட்டார். ஆனால் அது சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்களே அவங்க தான் ஆண்டவரே. சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசைகள் தான் சில நேரத்தில் நம்ம கொன்று விடுகிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், பண தேவைகள், பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசைகள் நமக்கு வேணாம். அந்த ஆசைப்பட்டு நம்ம நிறைய குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஆபத்தாகவே முடிந்துவிடும். அப்போது ஆண்டவர் ஏன் கோவப்பட்டார்? அவருடைய புத்தியை கேட்கல, அவர் கொடுத்த வசனத்தையும் மதிக்கல. ஆசைகள் நிறைய வந்துருச்சு. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஒரு பாட்டு பாடினார் லாரன்ஸ், அற்புதமான பாட்டு. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. ஒன்றும் இல்லைங்க, நத்திங். காலையில் கூட தம்பி மாட்டு ஒன்றுமே இல்லைடா வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். தம்பிங்க காலையில் ஆஃபீஸில் வந்து பேசும்போது தம்பிங்கிட்ட சொன்னது, ஒன்றும் இல்லைப்பா வாழ்க்கையில் என்ன இல்லை, ஓடி உழைக்கணும், அதை பண்ண இல்லை. ஆண்டவரோடு இரு, கர்த்தர் கொடுக்குறத சந்தோஷமாக சாப்பிடு, உன் தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லு. வசனம் சொல்லுது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். சில பேர் ஓடி 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 உழைப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க, ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் இருக்கிறவங்களையும் சொல்கிறேன், இழந்தவங்களையும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் சந்திப்பார். அல்லேலூயா. பாருங்கள், காகத்தை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவர்கள் அதையே போஷிக்கிறாரே. அவர்களை விட நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறாரே. அப்போது விசேஷித்தமான நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் செய்வார். பண தேவை உண்டு, பண ஆசை வேண்டாம். பொருட்கள் தேவை, எது தேவையோ அது தேவை. அது இல்லாமல் கண்டதை வாங்கி போட்டு நம்ம நாசம் பண்ணிடக்கூடாது. இப்படி அந்த ஜனங்கள் இருந்தார்கள் எருசலேமில், சியோனில். அப்படி அந்த ஜனங்கள் ஆசை ஆசை ஆசையாக இருந்தார்கள். ஆகவே தான் கர்த்தர் அவர்கள் மேல் என்ன பண்ணாராம்? கோபப்பட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி புதுசாக ஒரு 3 காரியத்தை பார்ப்போம். நிறைய இருக்குது, நிறைய. நான் 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே எரேமியா 6:14 நீங்கள் படிக்கும்பொழுது அங்கே எப்படி இருந்தார்களாம்? எரேமியா 6:14 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி. அது 13 படிமா பாப்பா. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தார்களாம்? பொய்யர். ஏன் அந்த ஜனங்க மேலே கோபப்பட்டார்னா, அவங்களுக்குள்ள என்ன இருந்ததாம்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு, பொய் உதடுகள் கர்த்தருக்கு. அதாவது சிலர்லாம் வாயை திறந்தாவே பொய். ஒரு ஐயா சொன்னார், ஐயா உங்கள் பிள்ளைகிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன், அவர் சொன்னார், ஐயோ அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், அவன் ரத்தத்தை அப்படி அறுத்து விட்டோம்னா அந்த ரத்தம் சொட்டு சொட்டாக ஊற்றும் போது எப்படி ஊற்றும் தெரியுமா? பொய் 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 பொய்ன்னு ஊற்றமா. அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். இப்போ பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை குறித்து அவன் பொய் சொல்வான், அவங்க பொய் சொல்வாங்க, அவர் பொய் சொல்வார் அப்படின்ற எண்ணம் உருவாயிடுச்சு.
ஆனால் யார் என்ன சொல்கிறாங்களோ, கர்த்தர் பார்வையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் வார்த்தையில் உண்மை, நடக்கையில் உண்மை, பேச்சில் உண்மை, சத்தியத்தில் உண்மை, பெற்றோருக்கு முன்பதாக உண்மை, கணவனுக்கு முன்பதாக உண்மை, மனைவிக்கு முன்பதாக உண்மை, சபையில் உண்மை, ஊழியக்காரருக்கு முன்பதாக உண்மை. ஒரு பார்க்கிற ஒரு மனிதனிடத்தில் நாம் உண்மையாக இல்லை என்றால் தெய்வத்தினிடத்தில் எப்படி நாம் உண்மையாக இருக்க முடியும்? அப்போது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஆவியான ஒரு சபைக்கு சொல்கிறார், நமக்கு உண்மை தேவை, உண்மையாய் நாம் இருப்போம். உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவான்? பெறுவான். அப்போது இவர்களுக்குள்ளே என்ன இருந்ததா? இதில் பெரிய வெக்கக்கேடு என்னன்னா, தீர்க்கதரிசிகள் முதல் ஆசார் மட்டும் ஊழியக்காரனுக்குள்ளே என்ன இருந்துச்சாங்க? எல்லாரும் பொய் பேசுகிறவன் தான் இருந்தானா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? பொய் பேசுறதுலாம் இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். நான் செய்தி கேட்குற பழக்கம் உண்டு இல்லையா? மூத்த ஊழியக்காரில் அவர் மூத்த ஊழியக்காரர் செய்தியில் ஒரு விஷயத்தை சொன்னார். அவங்க அந்த சபைக்கு அவர் பிரசவம் பண்ண போகும்போது பார்த்தாராம். பார்க்கும்போது இந்த ஊழியக்காரர் ஒரு 30-35 வயசு தான் இருக்குமா. எல்லாரையும் மிரட்டுறார், எல்லாரையும் திட்டுறார், விசுவாசிகள் எல்லாரையும் திட்டுறார், மிரட்டுறார், பேசுகிறார், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாராம். இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. கொஞ்சம் வயசானவர் வேறு, சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னதெல்லாம் உண்மையான. அப்போ அவர் சொன்னாராம், இது பாருங்கள், நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க, நான் கிராமத்தில் இருக்கிறேன், இவங்ககிட்டலாம் ரொம்ப உண்மையாக பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. இருக்கீங்களா என்னன்னு தெரியல. இவங்ககிட்டலாம் உண்மையாக பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கூட, ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்? அப்போ கிராமத்துலேருந்து போய் பேசினா கர்த்தர் மன்னிச்சிடுவாரோ? இல்லைங்க, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ ஐயா சொன்னார், இல்லை உண்மை உள்ளவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பாடாது. ஹல்லேலூயா. அப்போது நாம் எல்லாருமே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் நிறைய. அப்போ தேவைக்காக பொய் பேசலாமா? அது எனக்கு தெரியாது. பொய்யே பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவைக்காக பொய் பேசலாமா? தெரியல. சில நேரங்களில் அந்த பொய்க்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றது போல பேசுவது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரியல, தப்பு தான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவது. ஏண்டா ஸ்கூலில் லேட்டாக வந்த சார், வரும் வழியில் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு சார். சரி உட்காரு. நீ ஏண்டா லேட்டாக வந்த? எனக்கும் பஞ்சர் ஆகிடுச்சு சார். அப்படியா? சரி உட்காரு. டே மூணாவது, நீ எனக்கும் பஞ்சர் ஆகிடுச்சு சார். டேய் என்னடா 3 பேரும் ஒரே டால, 3 பேரும் ஒரே வண்டியில் வந்தோம் சார். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசலாமான்னா அதுவும் பேசக்கூடாது. நம்ம மேக்சிமம் வார்த்தைகளை குறைச்சிட்டாவே இதிலிருந்து தப்பிச்சிக்கலாம். தேவையில்லாமல் எடுத்த உடனே நிறைய காரியங்களை நம்ம பேசுவோம்னால் அது நமக்கு ஒரு பெரிய, ஆண்டவர் நம்ம மேலே கோவப்படுவார். வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்ம மேலே என்ன பண்ணுவார்? கோவப்படுவார். ஆவியானவர் வருத்தப்படுவார். இயேசு நம்ம மேலே அப்பா, நம்ம மேலே அவர் இரக்கம் பாராட்டிடுவார். ஆனால் ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுவார். எத்தனை பேர் பொய் பேசும்போது உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு இருக்கும்? எத்தனை பேருக்கு? கொஞ்சம் கையை ஊற்றி தான் காட்டுங்களேன் பார்ப்போம். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். சில பேர் பொய்யா பேசினா அவனுக்கு அது பொய்யினே தெரியாது. பார்த்துக்கிடுங்க. அது நான் பேசுறது பொய்னே, நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேன். என்னங்க நான் சொல்லிட்டு, டே அம்புட்ட பொய் நீ சொல்கிறது அப்படி இருக்கும். அப்போது நம்ம பேசுகிறதுல, நம்ம பேசும்போதே உள்ளத்தில் வச்சு நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம பொய் பேசுகிறோம் அப்படின்னு ஆவியான சொல்லுவார். அப்போ உடனே ஆவியான்கிட்ட போய் டமால் ஊந்துடணும் காலில். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நம் வழியில் அழிந்து போகாமல் இருக்க அவள் பாதத்தை என்ன பண்ணப்பா தெரியலப்பா, நான் பேசிட்டேன்ப்பா, என்ன பண்ணுறது தெரியல, மன்னிச்சிருங்கப்பான போது அவரும் நான் சிரிக்கிற மாதிரி சிரித்து தலைமையில் தட்டி போ பேசாத இனிமேல் அப்படின்னு அனுப்புவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இதையே நினச்சிட்டு நீ தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா தலையில் அடிப்பாரோ இல்லை வயிற்றில் அடிப்பாரோ இல்லை எங்கே அடிப்பாரோ தெரியாது எனக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பண்ணாத. இந்த ஆண்டவர் எதுக்காக கோவப்பட்டார் இந்த மக்கள் மேலேனா இதுதான் காரணம். நீங்கள் தான் அப்படி இருக்கீங்கன்னா ஊழியக்காரங்களாம் அப்படி தாண்டா இருக்காங்க. அப்போ ஊழியக்காரங்களே நீங்கள் நினச்சிக்காதீங்க. எகிப்திலிருந்து வந்த என் ஜனங்கள் அத்தனை பேருமே ஊழியக்காரர்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இப்போ உங்களையும் ஊழியத்தில் ஊழியக்காரர்களாகவே கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது.
ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த பொய்களை பேசும்பொழுது தான் கர்த்தர் கோபப்படுகிறார். இது எருசலேம் மக்களும் சியோன் மக்களும் சியோன் ஜனங்களும் அவர்கள் பொய்களை நிறைய பேசுறதுனால கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. நான் உங்களை பாழாக்கிடுவேன்றார், அவளுக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன்றார். அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த காலை பொழுதில் நாம் இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுப்போம், உண்மையை பேச பழகுவோம், உண்மையை பேச நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்கள், கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம நேரத்தெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சோம்னா உண்மையாக இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஆஃபீஸ் லேட்டாக போகிறோம். அப்போ லேட்டாக போகிறதுனால நம்ம அங்கே ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நேரத்துக்கு போயிட்டால் அந்த பொய்யை அவாய்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கிடுங்க. இப்போ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறோம், அதுக்கு ஒரு பொய் சொல்லிடணும். நான் மறந்துட்டேன், சாரி நான் மறந்துட்டேன், மறுபடியும் நான் போய் வாங்கிட்டு வரேன். அது நம்ம தப்பிக்கிறதுக்காக நிறைய பொய்களை சொல்லுவோமானால் அது ஆபத்தாய் முடியும். சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றது போல பேச வேண்டியது வரும். சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாயில் போடுவார். அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போது நான்காவதாக, இப்போ 4 5 5ஆவதாக எரேமியா 6:16 நான் படிக்கும்பொழுது, ஏன் ஆண்டவர் கோபப்பட்டா இந்த ஜனங்கள் மேலே அப்படி என்பதற்கு 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நல்ல வார்த்தை பாருங்க, கவனிங்களேன். அந்த வசனம் பாருங்க. வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடங்கன்றார் ஆண்டவர். நீங்கள் நல்ல பாதை நடங்க, செம்மையான பாதை நடங்க, சீரான பாதை நடங்க, உண்மையான பாதை நடங்க, அற்புதமான பாதை நடங்க. துன்மார்க்குடைய பாதை நடக்காதீங்க, பாவத்தின் பாதை நடக்காதீங்க, அசுத்தமான பாதை நடக்காதீங்க, தேவையில்லாத பாதை நடக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ 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 நோ, நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நம்ம எல்லாம் பாருங்களேன், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். புல்தரையில் மேல் நடக்காதீர்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? படிச்சுட்டே போவோம். புல்தரையில் நடக்காதீர்கள், புல்தரையில் நடக்காது எழுதி போட்டிருக்கான் பற்றியா அப்படின்னு நடந்து போவோம். நோ பார்க்கிங், அங்கே தான் வண்டியை நிறுத்துவோம். சோதனை இந்த பாருங்க, நம்ம கூட இந்த வண்டியெல்லாம் நிறுத்தும் போது கொஞ்சம் ஓரமாக டிஸ்டர்ப் இல்லாமல் நிறுத்தணும். நீங்கள் டிஸ்டர்பாக நிறுத்திட்டீங்கன்னா போகிறேன் வரவெல்லாம் உங்களை சபிப்பான், பயங்கரமாக திட்டுவான், நிறைய திட்டுவான், அசிங்கமாக திட்டுவான். இப்போ நம்ம கூட சபைக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க. நம்ம ஐயா மாதிரி நான் இங்கே தான் நிறுத்துவேன், இது யார் என்ன கேட்க முடியும், என் ஊர். போகிற வரவங்க நம்மளை திட்டக்கூடாது. உங்களை திட்டுறது இல்லாமல் சபையை திட்டுறாங்க, சபையை திட்டுறது இல்லாமல் இந்த எண்ணெயும் போட்டு திட்டுறாங்க. இந்த ஊரில் ஒரு ஸ்பூன் காணா கூட என்ன தான் திட்டுறாங்க. யாரோ வந்து குப்பெல்லாம் அள்ளிட்டாங்களா, இந்த பாஸ்டரால் தான் அந்த குப்பை அள்ளிட்டு போயிட்டான்னு திட்டுறாங்க. கேட்கட்டும், பக்கத்தில் கூட கேட்கட்டும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் திட்டுறாங்க. நீங்கள் கூட பைக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம், அதுக்கு தான் பைக்குக்குன்னு 2-3 ஐயாமார்கள் அது தியாகம் பண்ணி நிற்கிறாங்க. கொஞ்சம் ஓரமாக நிறுத்து, நான் இங்கே தான் நிறுத்துவேன் அப்படின்னு பூட்டிகிட்டு வந்துடுறோம். தப்புங்க. போகிறவங்க வரவங்க திட்டுறாங்க நம்மளை, இந்த சபையை தூக்கிடணும்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும். பூர்வ பாதை, சரி, சீர், எது ஒழுங்கு, உண்மை, கரெக்ட், அது நடக்கணும். குடும்பத்தில் கூட பாருங்களேன், எதெல்லாம் சரி பண்ணமோ அதெல்லாம் அழகு பண்ணுங்க. கணவனுக்குள்ள பொறுப்புகள் இருக்குது, அந்த பொறுப்புகளெல்லாம் கணவன்மார்கள் செய்யணும். சில கணவன்மார் சொல்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுவேன், போவேன், வருவேன், நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். அது என்ன, அது எப்படி? அது நீ சம்பாதிக்கிறேன்னா நீ அப்போ நீயே சம்பாரித்து, நீயே சோறு ஆக்கி, நீயே சாப்பிட்டு, நீயே துணியெல்லாம் துவைச்சி சம்பளத்தை உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுக்காத, நீயே சம்பாரி, நீங்களே பண்ணுங்க, நீங்களே செய்யுங்க, வீட்டை கூட்டுங்க, நீங்களே காய்கறியில். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க. அல்லேலூயா. ஒரு நாள் மனைவி இல்லைன்னா வீடு நரகமாக போயிடும்ல. அம்மாவா இல்லை, இங்கே கூட இங்கே தான்ப்பா, அம்மாவா இல்லை. யாரோ ஒரு அம்மா சொல், நல்லா பேசுங்க, யாரு உண்மைங்க. வீடே ஒரு மாதிரி இருக்கும், விரிச்சோன்னு ஆகிடும் பாருங்களேன். அது ஒரு நடப்பணமாக நடந்துட்டு போயின்னு வந்துருந்தா கூட நல்லா இருக்கும் வீடு. அது வியாதி தான், அது தெரியும். ஒன்றும் அதால் நமக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனால் வீட்டில் இருந்தால் தான் அலங்காரம். உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் அலங்காரமாக இருக்கு பாரு. சோத்திரம்.
உண்மையாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன், திக்கற்றவர்கள் யார் தெரியுமா? மனைவி இல்லாதவங்க தான். திக்கற்றவர்கள் யார் தெரியுமா? தகப்பன் இல்லாதவங்க தான். ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் தரணும், தைரியப்படுத்தணும். கர்த்தர் தான் அவங்க கூட இருக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நல்லதெல்லாம் செய்யுங்க, நல்லதெல்லாம் செய்யுங்க. சில கணவன்மார்களுக்கு கேஸ் பற்ற கூட வைக்க தெரியலன்றாங்க. அது மனைவிமார்கள் அடித்து கற்றுக் கொடுத்துருக்கணும். தலை மேலே தட்டி இது இப்படி தான் போடு, ஆன் பண்ணு, இதை அப்படி. அது எப்படி? அது நல்லதெல்லாம் நம்ம செய்யணும். இது எப்படி கேட்டு விசாரித்து, இதை ஸ்டவ் எப்படி பொருத்தணும். சில ஐயா மாருங்க லைட்டு மாட்ட தெரியாதான். லைட்டு எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் கொடுத்து 300 ரூபா கொடுக்கணுன்ற. சோத்ரம் இதெல்லாம் நம்ம பழகணுங்க. எல்லாமே தெரியணும் நமக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா பாஷா? எனக்கு எல்லாம் தெரியும். சோறாக்க தான் தெரியாது, மற்றது எல்லாம் தெரியும். ஓரளவுக்கு அது கூட செய்வேன், கற்றுக்கிட்டு வரேன். ஆனால் பாஸ்டர் அம்மா உண்மையாக நல்லவங்க. அவங்க எனக்கு கிடைச்சது நான் செய்த புண்ணியம், பாக்கியம். அவங்க எனக்கு கிச்சன் வந்தாவே அலோவ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் கிச்சன் போன விரும்புவேன். ஏன்னா ஏன் அவங்க வரணும், என்ன அலோவ் பண்ண நோண்டிகிட்டே இருப்பேன். இது நான் ஒன்று பேசிகிட்டே இருப்பேன். இது இப்படி தான் பண்ணணுமா, அப்படி தான் பண்ணணுமா. அதனால் அவங்களுக்கு இந்த ஆள் வந்தால் நோயன்னு பேசிகிட்டு இருக்கான், அண்ட் நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க, நீங்கள் கிச்சன் ஆம்பளைங்க கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு வாங்க. சோத்திரம் நல்லா பாருங்கள். எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. நீங்கள் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் நடக்க மாட்டோம். கணவன்மார்கள் சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன். சில பேர் செய்கிறாங்க, எழுந்த உடனே உங்களுடைய பெட்டெல்லாம் எடுங்க. என் பொண்ணு இப்போ பார்த்துட்ருக்குறேன், நீ எடுக்கிறியாப்பா? என்னை எடுக்க விட மாட்டாங்கிற அவள். நான் எடுக்கணும்னு நினைப்பேன். நான் எழுந்து பாத்ரூம் இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நான் என்னத்தை செய்ய? அவள் கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு நான் தான் படிக்கணும். ஜிப்பா வேட்டி எல்லாத்தையும் அயன் பண்ணி கொடுத்துருவேன் என் பிள்ளை. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒரு நாள் நான் தான் பண்ணோம். வேறு அல்லேலூயா. அதுக்காக இன்னொரு பொண்ணியை நம்ம தேட முடியும். சோத்திரம். அப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பூர்வ பாதை எதுன்னு கேட்டு அதில் நடங்கள். உங்கள் ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் குடும்ப இன்வால்மெண்ட் வேணுங்க. கணவன்மார்களுக்குள்ள மனைவிமார்களுக்குள்ள. நான் கணவன்மார்கள் அன்பு சொல்கிறேன், இதெல்லாம் பேசணுன்னு வரல. உட்காந்து கொஞ்சம் நேரமாவது பேசுங்க. உட்காந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே டென்ஷனாக இருக்கிற என்ன டென்ஷன்? எங்கள் அம்மா அடி சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு மன்னிச்சிருமா, டென்ஷனாக இருக்குமா அண்ணா, மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. தொடப்பு கட்டு முறிஞ்சிடும். டென்ஷன் என்ன டென்ஷன் இந்த வயசுலன்னுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண. நம்ம டென்ஷன் ஆஃபீஸோடு விட்டு வந்துடுவோன்றேன். வீட்டில் வரும்போது மனைவியோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. சந்தோஷம், எப்படிமா இருக்கிறீங்கன்னு கேளுங்க. நீ சாப்பிட்டியான்னு கேளுங்க. நீ என்ன சாப்பிட்ட, இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு கேளுங்க. அது ஆனால் சில நேரங்கள் அதுவே டென்ஷன் பார்ட்டியாக இருக்கும். இன்றைக்காவது கேட்டாருன்னு நினைக்காது. அது என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் இவருக்கு கண்ணு தெரிஞ்சுது. அது மட்டும் பேசாமல் பிள்ளைகள், உங்கள் அப்பனுக்கு இன்றைக்கி தான் கண்ணு தெரிஞ்சுது, என்ன எப்படி இவ்வளோ நாள் கேட்கல. அது பழசெல்லாம் பேச பாருங்க. டென்ஷனே குறையணுன்னு தான் பேசுவோம். அது டென்ஷன் பண்ணும். கல்யாணம் ஆகி 40 வருஷத்தில் ஒரு வார்த்தை கூட இந்த ஆள் என்னை கேட்டதில்ல. அவங்க அம்மா பேச்சு கேட்டு என்னை கஷ்டப்படுத்தினார். இன்றைக்கி வந்து புதுசாக சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அது கஷ்டம். இன்றைக்காவது என் வீட்டுக்கார் கேட்டார், சந்தோஷப்படுங்க. ஒரு கணவன் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்த பிறகு எல்லா செட்டில்மெண்ட்டும் முடித்து அன்றைக்கி தன் மனைவி ஊஞ்சலில் உட்காரும்போது அவர் போய் உட்காந்து தன் மடியில் அந்த மனைவியினுடைய மடியில் சாய்ந்தாராம். அந்த அம்மா அப்படியே கண்களில் கண்ணீர் வந்து அவர் மேலே விழுந்தது. அந்த ஐயா கேட்டால், ஏன் அழுவுற, என்ன விஷயம் இல்லை? இன்றைக்காவது என் மடியில் உட்கார்ந்தீங்களே நீங்கள். அப்போ தான் சொன்னாராம், இவ்வளோ காலங்கள் உனக்காக ஓடி உழைத்தேன், எல்லா காரியங்களும் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ அரசாங்கமே எனக்கு இளைப்பாறுதல் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனி உன்னோட தான் நான் என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த அம்மா அழுதுச்சான் பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு அன்பு இருக்கணுங்க. நல்ல பாதையில் நடங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. இந்த ஆண்டவர் ஏன் கோவப்பட்டார்? நல்ல பாதை எதுன்னு கேளு, விசாரி, நல்ல வழியில் நட, நல்ல பாதையில் நட. அப்போ உன் ஆத்துமாவுக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நோ நான் அதெல்லாம் முடியாது, நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? கோவப்பட்டார். பயங்கர கோவம் வந்துருச்சு. எவ்வளோ சொன்னாலும் புத்தியை கேட்க மாட்டேங்கிற, எவ்வளோ எழுதி கொடுத்தாலும் வாசிக்கவே மாட்டேங்கிற, எவ்வளோ ஆசீர்வச்சாலும் இன்னும் வேணும்னு அலையிற. இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் விடுங்க, கர்த்தரோடு அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
வாயை திறந்தால பொய்யை பேசிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு ஆண்டவர் நம்ம மேல் கோவப்படுறார். இதெல்லாம் விட்டு விலகுங்கள், நல்ல பாதை நடங்கள், பூர்வமான பாதை நடங்கள். துன்மார்க்குடைய பாதையில் நடக்க வேண்டாம். பாவம் தெரியுது, அதுலேயும் நாம் நடக்க வேண்டாம். நல்ல பாதை நடங்கள், நல்லவர்களோடு சேருங்கள், நல்லதை செய்யுங்கள். குடும்ப இன்வால்மெண்ட் நமக்கு வேணும். பிள்ளைகளுக்கு கூட சொல்கிறேன், அங்கேயும் போய் அலையக்கூடாது. நல்லவங்களாக இருங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லா படியுங்கள், நல்லா சம்பாதியுங்கள். சொத்திரம் எல்லா தம்பிமார்களுக்கும் சொல்கிறேன், அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருக்கட்டும், ஆனால் உனக்கென்று நீ சம்பாதித்து நீ சொத்துக்களை சேர்க்க வேண்டும். தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், அம்மா சேர்த்து வச்சதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு மூலையில் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கென்று ஆண்டவர் ஆஸ்திகளை தர வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். பிதாக்கள் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள். நல்லா படிங்க, நல்ல பாதையில் நடங்க, நல்லா செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஏன் கோபப்படுறார் என்பதற்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் செய்யும்போது, தவறான பாதை நடக்கும்போது, தப்பான பாதை நடக்கும்போது, கர்த்தருக்கு விருப்பமில்லாத பாதை நடக்கும்போது ஆண்டவர் நம்மேல் கோபப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் நல்ல பாதையிலே நடந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை காரியங்களை பார்த்தோம். புத்தி அவங்க கேட்கல, வசனத்து மேலே அவங்க விருப்பம் இல்லை, அப்புறம் அவங்க எல்லாம் பொருளாசை உடையவில் இருந்தாங்க. 4வது பொய் அவங்க ரொம்ப பேசினாங்க. 5வது நல்ல வழியில் அவங்க என்ன பண்ணல, நடக்காமல் போனார்கள். ஆமென். 6வது இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 17ஆம் வசனத்தையும் படிமா. நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எக்கால சத்தம் எதுக்குன்னா, ஆபத்து வந்தால் எக்கால சத்தம். எதிரிகள் வந்துட்டாங்க, அந்த நாட்களில் எதிரிகள் வந்துட்டா ஒரு எக்கால சத்தம் ஊதுவாங்க, உஷாராயிடுங்க அப்படின்னு சொல்லி. பிரயாணப்படணும்னா எக்கால சத்தம் ஊதுவாங்க. அது ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு எச்சரிப்பு இருக்குது. லாங்லாம் ஊதுனாங்கன்னா பிரச்சனை. இப்போ நீங்கள் சிஎஸ்ஐ சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெல் அடிப்பாங்க. கல்யாணத்துக்கு ஒரு பெல்லு, கல்யாணத்துக்கு அடிக்கும்போது எப்படி அடிப்பாங்க, டிங் 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 டிங், அப்படி தானே, டங் டங்கா டிங் டிங்கா ஏதோ ஒன்று 2 அடிப்பாங்க. சாவுக்கு அடிக்கும்போது அடிப்பாங்கன்னா டங் டங், அப்படி லேட்டு. அப்போனா யாரோ போயிட்டாரு, சபையில் யாரோ விசுவாசி போயிட்டார். அது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து அது இருக்குது. இங்கே எக்கால சத்தம் வச்சுருக்காரு. உங்கள் மேல் காவலாளர் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொன்னேன். காவலாளர் மேலே இருப்பாங்க. இப்போலாம் கூட மிலிட்ரியில் மேலே ஒரு கூடாரம் போட்டு அப்படியே வேவு பார்த்துட்டு போய், ஏன்னா உள்ள எதிரிகள் வந்துடக்கூடாதுன்னு. அப்போது எக்கால சத்தத்தை வைக்கிறார். எதிரிகள் வந்துடக்கூடாது, பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் உஷாராக இருக்கணும். எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எக்கால சத்தம் கேட்டவுடனே எழுந்துங்க, எக்கால சத்தம் கேட்டவுடனே ரெடி ஆகிடுங்க அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்து வச்சுருக்கார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் அடிச்சு போட்டோம், சொன்னால் சொல்லு போய்ட்டோம், பிரசவம் பண்ணால் பண்ணு போய்ட்டோம். அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? இப்போவும் சில பேர் அப்படி தான் உட்காந்துருக்கு. இதெல்லாம் நடைமுறைக்கு உதவாதுங்க. அந்த பாஸ்ட்டை பாருங்கள், நீ என்ன வேணால் பாவம் செஞ்சுட்டு வா, கர்த்தர் உன்னை தூக்கி மலையில் மேல் நிறுத்திடுவார், உன்னை அழகு பார்த்துருவார். எங்கே அழகு பார்த்துருவார்? எப்படிங்க? நீங்களே கொஞ்சம் இமேஜ் பண்ணிப்பார், எப்படி நடத்திடுவார்? சோத்திரம். அவருக்கு பிரியமானவர்களுக்கு மட்டும்தான் எல்லா ஆசீர்வாதங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகள் தான். இவங்க கேட்க மாட்டோம். அப்போ இதன் அர்த்தம் என்ன? அதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோன்றாங்க. கீழ்ப்படிதல் இல்லாத ஜனங்கள் மேலே கர்த்தர் ரொம்ப கோவப்படுறார் தெய்வ மக்களே. இப்போ கீழ்ப்படுதல் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, கணவனுக்கு கீழ்ப்படிங்க, மனைவியும் கீழ்ப்படிங்க, கணவன் கீழ்ப்படிங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள் வசனம் இருக்குது. பிள்ளைகளை பெற்றோர் கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க. வசனம் என்ன சொல்றதை கேளுங்க. அதெல்லாம் நாம் செய்யும் போது தான் தேவன் நம்ம மேல் பிரியமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்களேன், இந்த நோவாவை பற்றி நான் படிக்கும்போது, அவன் வாழ்ந்த காலத்தில் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். எப்படி இருந்தாரா? அவர் உத்தமனாய் நீதிமானாய் இருந்ததுனால தான் அந்த அழிக்கப்படுகிற மக்கள் மத்தியில் இவர் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார்.
அவங்க பிள்ளைங்க நீதிமான்லாம் இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனால் குடும்ப தலைவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தான். சோத்திரம். அதனால அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். பாதுகாத்து மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிச்சார். அது மட்டும் இல்லாமல் பார், உன்னை பார்க்குறவங்களும் உன்னை கண்டு பயப்படுவார்னு சொன்னார். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவர் மேலே எல்லாருக்கும் ஒரு பயத்தை கர்த்தர் வைப்பார். உங்கள் மேலே ஒரு பயத்தை கர்த்தர் வைப்பார். உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்டை கர்த்தர் வைப்பார். உங்கள் மேலே ஒரு மதிப்பை கர்த்தர் வைப்பார். உங்கள் மேலே ஒரு கனத்தை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படிதல். அவர் சொன்னார் பாருங்க, 300 முழம் நீளம். 300 முழம் நீளம்னா அடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 450-500 அடி இருக்கும். இங்கேருந்து இந்திரா நகர் வரையும் பயிரம்புல் இருக்கு. அவ்வளோ பெரிய பேழை எப்படி செஞ்சிருப்பார்? என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெருசு என்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி செய்ய முடியுத? என்னால் முடியாது. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் செஞ்சார். ஹைட்டு எத்தனை முழம்? ஹைட்டு 30 முழம். அகலம் ஹைட் எவ்வளோ பண்ணாருமா? 30-50? 30 முழம். அகலம் 50 முழம். அல்லேலூயா. அவ்வளோ பெருசு பண்ணி முடிச்சார் பாருங்களேன். கீழ்ப்படுத்தது தான். அதனால தான் பாதுகாப்பு, அதனால தான் ஆசீர்வாதம், அதனால தான் மற்றவன் கண்டா பயப்படுறான், கனம் பண்ணுறான், மதிக்கிறான். அப்போ அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம். சோத்திரம். ஒரு ஆவிக்குரிய இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். எக்கால சத்தம் சீக்கிரமாய் துணிக்கப் போகிறது. கர்த்தருடைய வருகையில் எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் காதில் கேட்கறதுக்கு நீ ஆயத்தப்படணும். ஏதோ ஒரு சத்தம்னு விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சத்தம்னு விட்டுறக்கூடாது. எக்கால சத்தம் கேட்ட உடனே நீ ஆயத்தப்படணும். அது கேட்டால் கேட்டுட்டு போட்டோன்னு விட்டேன்னா கைவிடப்பட்ட நிலை வந்துவிடும். ஆகவே என கண்பாடவர்களே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிப்பாக இருப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் சித்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் இப்போது இருப்பதை பார்த்து உங்கள் மேல் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென். ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார்? இன்றைக்கி சொன்னதை மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவருடைய கோபம் ஏன் இந்த மக்கள் மேலே வந்தது? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்கிறோமே அதெல்லாம் மாற்றுங்கன்றார். இப்போது நம்ம எல்லாருக்கும் பொருந்தோம். பொய்களை பேசுறதுனால கோபப்பட்டார். ரெண்டாவது, அவர் வழியில் நடக்கலை, அதனால கோபப்பட்டார். மூணாவது, சத்தத்தையும் நம்ம என்ன பண்ணல, கேட்க மாட்டேங்கிறோம், அதனால அவர் கோபப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கோபம் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய ஜீவியம் மாறணும், கர்த்தரோடு பிணைக்கப்படணும். கர்த்தரோடு அன்பாயிருங்கள், கர்த்தரை நேசிங்கள், ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்கள். உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. யாவரோடும் அன்பாயிருங்கள், எவரோடும் பேசுங்கள், நேசியுங்கள், மதிப்பு கொடுங்கள், மரியாதை கொடுங்கள், கனம் பண்ணுங்கள். சோத்திரம். கர்த்தர் இப்போது இருப்பதை பார்க்கலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்கள் தலைகளை பெருமைப்படுத்தி உங்கள் பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே அப்படியே வைத்து அழகு பார்ப்பாராக. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிஞ்சுது? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டுடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்து முழங்கார் படிட்டு, ஆண்டவரே, இந்த கேட்ட செய்தியின்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஷபாலா பாதுனா காத்தூரா மாரியா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கேட்ட செய்தியின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் ஏன் கோபப்பட்டீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தின் மூலமாய், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் எச்சரித்த காரியங்களை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் இதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று எல்லாரும் ஒரு நிமிடம் 2 கரங்களை கும்பிட்ட வண்ணமாய் கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஜெபியுங்கள். ஷபாலாதானா ஹாதியா அந்தராக்கா துராபோ. சோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம்ப்பா.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி சோத்திரங்களை அப்பா நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவரே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த வேலை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவரும் விழுந்து விடாதபடி ஆண்டவரே என் தேவன் தாமே உடைய பலத்த கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நீர் காத்து கொள்ளும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் கேட்ட வசனத்தின் மூலம் ஆண்டவரே அதன்படி வாழ ஜீவிக்க ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. போய் பேசுவது உமக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே. பூர்வ பாதை இதுவே என்று பார்த்து ஆண்டவரே அதில் நடக்க ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சேஷமாக ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்த குடும்பங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரை இதன்படி நாங்கள் வாழ ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒரு விஷயங்களுக்கு தருணம் தந்து நீங்க வழி நடத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சேஷமாக ஆண்டவரை நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்க வாழ ஜீவிக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் குறை உள்ளவர்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் நிறைவான தெய்வ நீர் எங்களில் வரும்போது எங்கள் குறைகள் எல்லாம் அகன்று போகுமே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்படியா நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் வந்து ஆளுகை செய்யும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்கள் குற்றங்கள் குறைகளை ஆண்டவரே தயவாய் நீங்க மன்னிக்கும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா உடைய கோபம் எங்கள் மேல் மூழாதபடி ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக வாழுங்கள் என்று சொன்னீரே. இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் மொத்த சபை குடும்பங்களுக்காக அப்பா நாங்கள் இந்த வசனத்தின்படி வாழ ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியம் உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நீர் தந்த இந்த வாழ்க்கையில நாங்கள் ஏனோதானோ என்று வாழாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களை எங்க குடும்பங்களை எங்க பிள்ளைகளையும் நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் அப்பா உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலம் ஆண்டவர் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட என் தேவனாகிய கர்த்தருக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாய் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதன்படி வாழ ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய கிருபை இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உடைய கிருபை தந்துருங்கப்பா. நீ கிருபை தந்துபடியாய ஒவ்வொரு குடும்பங்களை இங்கே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்கள் மீட்பொரு ரட்சகரமா இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளுக்குரிய நன்மைகளை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளுக்குரிய வல்லமையை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் திரளான ஆத்துமாக்களை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறதுனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி சந்தோஷமாய் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இப்போது இருப்பதை பார்க்கிலும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. அந்த 3 மாதம் கோர்ஸுக்கு உங்களுடைய பெயர்களை கொடுங்கள். Baby, boy, one day walk on water.
நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் அளிக்கும் தெய்வ செய்திகள், ஞாயிறு ஆராதனை, காலை தியானம், சிறுவர் நிகழ்ச்சிகள் இவை அனைத்தையும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.